போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிஆர்கே நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஏகேடி காலேஜ். நான் ப்ரீவியஸாக படித்த காலேஜுங்க. ஸோ இப்போ நான் அங்கே வந்துட்டு இப்போ நான் ரிட்டர்ன் போகிறேன். இப்போ நான் திருக்கோவிலூர்லேருந்து இப்போ கள்ளக்குறிச்சிக்கு வர விலாகை நான் ஷூட் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு 2:00 பக்கம் நான் இங்கே வந்து இருக்கணும். ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சின்றதுனால விலாக் ஷூட் பண்ண முடியல. மொபைல் பார்த்தீங்கன்னா எதனால் விலாகை ஷூட் பண்ண முடில, ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கரண்ட் சுத்தமாக இல்லை. மழை பெஞ்சு ஓவராக இதாகிடுச்சிட்டே இருக்குது. ஸோ அதால் மொபைல் சார்ஜர் இல்லை, வீட்டில் பவர் பேங்க்கில் சார்ஜர் இல்லை, லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை, எதுலேயுமே சார்ஜ் இல்லை. அதனால் ஏன்னா நான் வந்து மைக் வாங்கி அந்த மைக்குடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அது ப்ராடக்ட் வந்து ஒர்த் இல்லைங்க. மைக்கும் செட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஹெட்ஃபோன் இருக்குல்ல டிஆர்கே, அந்த ஹெட்ஃபோனை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதால் மொபைலுக்கு சார்ஜர் தேவை. அதனால தான் நான் வந்து காலேஜில் வந்து மொபைலை கொஞ்சம் சார்ஜ் ஆஹா டியூக் பார்த்துட்டு போகிறானுங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் நான் படித்த காலேஜ். என்ன ஆயிடுச்சு? சூப்பர். இருட்டு காடு பாட்டெல்லாம் சாங் வாயில் வருதுட்டே இருக்கு. வாயில் சாங்ஸ் வராமல் வேறு என்னடா வரும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கான்ல அங்கே, அவன் தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அவன் வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரிக்கும் என்னை டார்ச்சர் பண்ணுவான், நான் அவனை டார்ச்சர் பண்ணுவான். அந்த அளவுக்கு இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தவன் தான் டிஆர்கே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நெய்வேலி. அவனை ஒரு நாள் போய் மீட் பண்ணணும் டிஆர்கே. நெய்வேலிக்கு போயிட்டு நம்ம அப்படியே நெய்வேலி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு உங்களுக்கு விலாக போடுறேன் டிஆர்கே. சரி வாங்க டிஆர்கே, நான் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா ஏதாச்சும் டீ? ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு. ஸோ கிளம்பியாச்சு. பார்த்துக்கோங்க ஏகேடி, நான் அங்கே தான் படித்தேன். எத்தனை டைம் அங்கே படித்தேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மறக்க முடியாத நாள் டிஆர்கே அதெல்லாம். காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃபு. ஸோ அதனால் என்னடா காலேஜ் முடிஞ்சாடான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு. அதால் தான் நான் இந்தமாரி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் காலேஜில் இருக்கிற மாரி தான் நான் ஏன் டிஆர்கே சொல்ல வரேன். காலேஜில் இருக்கும் போது கரண்ட் லைஃப்பில் எப்படி எப்படிலாம் பேசுவாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியும் டிஆர்கே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக இப்போ டைம் வந்து 4:30 பக்கம் ஆகிடுச்சி. எப்படியும் நான் வீட்டுக்கு போய் சேர 5:40 6:00 எக்ஸைட்டாக ஆகிடும் டிஆர்கே. ஸோ இப்போ எதுக்காண்டி கள்ளக்குறிச்சிக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் கொஞ்சம் ஃபீஸ் ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. அதை கட்டிட்டு நெக்ஸ்ட்டு இது வாங்கணும் டிஆர்கே, டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் பிஇ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதால் அதுக்காண்டி நம்ம வாங்கணும். ஸோ அதனால் வந்திருக்கேன். வந்து ஃபீஸ் பெண்டிங் அதெல்லாம் முடிச்சிட்டேன். பட் நான் உள்ளார வந்து கொஞ்சம் விலாக் எடுத்திருப்பேன். பட் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜெல்லாம் கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னடா ரேவன் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ரேவனை விட்டுட்டு நம்ம பிளாட்டினா மாப்பிள்ளை எடுத்துன்னு வந்திருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். பைக்கை வீட்டில் விட்டுட்டு தான் நான் பஸ்ஸில் போயிருந்தேன். ஸோ அதால் ரேவன் மாப்பிள்ளையை வந்து வீட்டு உள்ளே நிறுத்தி வச்சுருந்தேன். நிறுத்திட்டு இப்போ இன்றைக்கி நம்ம காலேஜ் போகிற டேட் வந்துடுச்சு. சரி வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு நேற்று வந்து பிளான் பண்ண நேரமாக என்னன்னு தெரியல டிஆர்கே. மழை நேற்று பிச்சு உதறிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு நிமிஷம் டிஆர்கே, வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா சேர் சகதியமாக ஆகிடுச்சு. ஸோ அதால் வண்டி வெளியில் எடுத்தால் ரொம்பமாக சேர் ஆகிட்டு ரொம்பமாக கலிஜாகிடும். ஸோ அதால் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு கேட்பீங்க. எனக்கு ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் வீட்டில் ஃபேமிலியில் சொல்கிறாங்கல்ல அப்பா அம்மா. ஸோ அவங்க அதை மீறி நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு லாஸ் ஆகும். லாஸ் மீன் ஏதாச்சும் ஆகும், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டுட்டேன். இருங்க ஒட்டியே இருக்கேன், கூப்பிட்றேன், என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஒய்
வீடியோஸ் அவன் பார்த்தீங்கன்னா நான் விலாகில் பேசிட்டு வரதை பார்த்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு வரேன்னு கேட்குறான். ஆனால் இருந்தாலும் அப்படி தான் தெரியுன்ட்டு இருக்கேன். மைக் வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். ஸோ நான் மட்டும் கை காமிச்சிட்டு பேசிட்டு வர்றதுனால ஸோ அது ஒரு டவுட் இருக்கும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்கான். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் பக்கம் வந்துட்டோன்ட்டே இருக்கே. டோல்கேட்லேருந்து அந்தாண்ட துருகத்துலேருந்து ரிஷிவந்தியம் டு கெடிலம் போயிடலாம். ஒரு 6 o'clock பக்கம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு தோணுது. பட் நம்ம பிளாட்டினா வந்து எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல நம்மளை. அதனால் எக்ஸைட்டாக சொல்ல முடியாது. பட் என்னுடைய டார்கெட் 6 o'clock உள்ளே நான் போயிடுவோன்ட்டு தோணுதுட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரேவன் மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு அவனுக்கு இருக்கிட்டே இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பர் ரைஸு இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் லாங் ட்ரைவ் லடாக் மேபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்தமாரி டைமில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போதைக்கு ஓவராலாக ஹெட்லைட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் R15ல். ஸோ அது ரொம்ப டவுனாக இருக்குது. அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மணி ப்ராப்ளம், அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணணுட்டியாக இருக்குது. அதான் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து விலாகை ஷூட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது நான் வந்து காலேஜ் போக இன்னும் 3 months பக்கம் இருக்குது. அந்த 3 monthsல என்னால் எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும் அதெல்லாம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிவிட்டு பட் ஆனால் எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மைக்கு வந்து இல்லாமல் உங்களுக்கே தெரியும், மைக்கு இல்லாமல் மைக்ரோஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி மொபைலுக்கும் அந்த ஆடியோவுக்கும் கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜ் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் மெர்ஜ் பண்ணுறது டைமிங் தான்ட்டியாக இருக்குது. டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஆடியோஸ்லாம் கொஞ்சம் கேவலமாக போயிடும். கேவலமாக ஐ மீன் வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தபுளாக இல்லாமல் இருக்கும் டிஆர்கே. ஸோ அதால் கொஞ்சம் வீடியோஸ் டிலே ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. அதால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டிஆர்கே. ரெட் ஆகிடுச்சு டிஆர்கே. சரி இருங்க டிஆர்கே, நம்ம ஒரு சின்ன டீ பிரேக். என்னடா அவ்வளோ பேர் ரைட் பண்ணிட்டா உனக்கு டீ பிரேக்குன்னு கேட்காதீங்க. ஃப்ரெண்டு கூட ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். ஸோ அதால் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். ஆஹா, இங்கே நேரமாக என்னன்னு தெரியல, டீயே இல்லையே. இது பக்கத்தில் எதனா இருக்குமா? ஓகே, இவனுக்கு தெரியும் டிஆர்கே. ஏன்னா இவன் வந்து இந்த ஊர் தான், மாடூர். ஸோ அதால் அவனுக்கு தெரியும். டீ இங்கேயும் க்ளோஸ். ஆ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்டை விட்டுட்டு. ஓகே, இப்போ போயிட்டு டேரெக்டாக பெட்ரோல் அடிச்சுட்டு ஏதாச்சும் டீ இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு போகணும் டிஆர்கே. எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல டிஆர்கே, எந்த டீ கடையுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் டிஆர்கே. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இங்கே போகிறான், அந்த சைடில் போகணுமா அவன்? என்ன இவ்வளோ கார் போயிட்டு இருக்கு ஹைவே இல்லை? சரி போக தானே செய்யும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரேவன் மாப்பிள்ள இருக்குல்ல டிஆர்கே. இப்போ எக்ஸாம்பிள் ரேவன் மாப்பிள்ளை விடுங்க. இப்போதைக்கு யமஹா பார்த்தீங்களா, உனக்கு லுக் வைஸும் தரேன், லோ பட்ஜெட்லேயும் தரேன், உனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் தரேன், நேக்கடுலேயும் தரேன், உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற டார்க்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா வந்து பார்த்தீங்கன்னா R15 MT ரெண்டுத்தையும் பிச்சு உதறி வச்சுருக்காங்க டிஆர்கே. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப். எதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் R15 வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் R15 மேலே க்ரேஸியே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்தமாரி ஒருத்தவங்க வந்து MT எடுக்க போகிறோன்னா, இன்னொருத்தவங்க வந்து R15S எடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஹிமாலயன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கேன். எதனால் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், சரி ட்ராவல்காண்டி ஒரு பைக் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் நான் வந்து ஃப்ரெண்டோடைய டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய R15S V3 மாடல் அந்த பைக்கை நான் ஓட்டி பார்த்தேங்க. எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா அந்த பவர் இருக்குல்ல டிஆர்கே, அந்த பவருக்காகவே நான் அடிக்ட் ஆகிட்டேன் டிஆர்கே. ஸோ அதால்
எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துடலாம்டா அப்படின்னு தோணுச்சு டிஆர்கே. அதால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து R15S V3 அதை நான் எடுத்துட்டேன் டிஆர்கே. எனக்கு வந்து அது எடுக்கணும்னு பெரிய பிளான், ஒரு ட்ரீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து ஹிமாலயன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஹிமாலயன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா BMW RS 310 பக்கம் அந்த பைக் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னடா BMW அப்படிலாம் சொல்கிறேன், எங்கடா மணி இருக்குது ரிச் அப்படின்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சு தான் எடுக்கலான்னு பார்த்தா நானும் பூர் ஃபேமிலி தான். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அமௌண்ட்டு சின்ன சின்ன கேம்ஸில் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணி வர அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து ட்ராவல்காண்டி பெட்ரோல்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இது பண்ணுறேன் இருக்கு. நீ தானே கம்பெனி போயிட்டு இருந்தியடா, உனக்கு ஏன்டா மணி இல்லை அப்படின்னு கேட்பீங்க. நான் காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 1 months பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதால் மணி வந்து எனக்கு வரலை. ஆஹா, காருனாலே சும்மா அல்டிமேட்டாக போகிறாங்க இருக்கு. எந்த ரிஸ்க் இல்லாமல் பயம் இல்லாமல். பட் ஆனால் டிரைவிங் போகிறதுக்கிட்டாலே ரிஸ்க் இருக்கும், அதே சமயம் அந்த ஹாப்பினஸ் இருக்கும், எல்லாமே இருக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமா? எங்கிட்டே இருக்குது, பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் 100. ப்ரோ 100 ரூபாய்க்கு ப்ரோ. ம்